வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் எடுத்து வச்சிருந்தேன்டா. எப்படின்னா ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து நம்ம பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும், ஒரு சில கமெண்ட் வந்து ஃபீட்பேக் மாதிரி அவங்க சொல்றாங்க. ஓகே 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 இருந்தது ப்ரோ, இந்த மாதிரி பார்த்தேன் ப்ரோ, ஓகே அப்படின மாதிரி. போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ், சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோன்னா 808 மேல ஒரு பெரிய கிரேஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்டா. 808 பத்தி கொஞ்சம் சொல்லலாமா? தாராளமா சொல்லலாம். 808 வந்து நம்ம நோக்கியா N8 டைம்லேருந்து நான் ஒரு முக்கியமான ஒரு பர்சன் ஒருத்தர் நான் ஃபாலோ பண்ணேன். ஓகேவா? அவர் பேர் வந்து டேமியன் டின்னிங். ஓகே. அவர் வந்து ஒரு UK பேஸ்டு இன்ஜினியர். இவர் ஒரு கேமரா டிசைனர். இவர் வந்து ஒரு டீமோட வேலை பார்த்தாரு. அவங்க பேர் வந்து என்னன்றதை நான் மறந்துட்டேன். அவங்க இப்போ ஆப்பிளில் வேலை பார்க்குறாங்க. அந்த டீம் வந்து iPhone 6லேருந்து ஆப்பிளில் வேலை பார்க்குறாங்க. 6S ரிலீஸ் ஆயிடுச்சு, அப்போ ஜாயின் பண்ணாங்க. அந்த டைம்ல 6Sலேருந்து அதனால செம்ம டிஃபரன்ஸ் வந்தது போஸ்ட் ப்ராசஸிங்ல. என்ன இவங்க ஒரு டெக்னாலஜி டெவலப் பண்ணாங்க, அது இப்போ எந்த அளவுக்கு மற்றவங்க எல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த ஹை ரெசல்யூஷன் சென்சார்ல எப்படி ஒரு 4 பிக்சலை சேர்த்து ஒரு பிக்சல் ஆக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட டெக்னாலஜி. இதுல டேமியன் டின்னிங் அப்படிங்கிறவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹெவியா ஒர்க் பண்ணாரு. அதுக்கு ஃபர்ஸ்ட் அவர் வச்ச பேர் வந்து பிக்சல் இன்டர்போலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாரா. ஸோ இதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா போய் பாருங்க. இதுதான் வந்து நம்ம இந்த டிஜிட்டல் ஜூம். இப்ப நம்ம ஒரு சூப்பர் ரெஸ் ஜூம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, சூப்பர் ரெசல்யூஷன் ஜூமோட பிகினிங் பண்ணது வந்து நோக்கியா தான். அது எப்போ 2010 அது N8ல பாத்துருக்கோம் நம்ம. 12 மெகா பிக்சல்லே அவங்க பண்ணாங்க. 12 மெகா பிக்சல்லே எப்படி வந்து 4 மெகா பிக்சல்ல, அதாவது வீடியோல வந்து வெறும் 4 மெகா பிக்சல்ல எப்படி வந்து 3 டைம்ஸ் ஜூம் கொடுத்துக்கலாம் without any loss in quality. ஏன்னா அவங்க 720p வீடியோ தான் எடுத்தாங்க, அதனால அதெல்லாம் சூப்பரா பண்ணாங்க. without any loss in quality அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த உள்ள ஜூம் பண்றதுக்கும் அந்த ஃபீச்சரும் கொண்டு வந்தாங்க. அது வந்து கிராப் ஜூம் மாதிரி. அதுக்கப்புறம் எப்படி இன்டர்போலேஷன் பண்ணணும் அதையும் வந்து பண்ணாங்க பியூட்டிஃபுல்லா. அது வந்து 808ல தான் பண்ணாங்க ஃபர்ஸ்ட். 38 மெகா பிக்சல் சென்சார்ல இருந்து எப்படி ஒரு 5 மெகா பிக்சல் அவுட்புட் எடுக்கிறது. இப்போ எல்லாரும் என்ன பண்றாங்க, 48 மெகா பிக்சல் சென்சார், 108 மெகா பிக்சல் சென்சார், 200 மெகா பிக்சல் சென்சார், எல்லாத்துலயும் எவ்வளவு அவுட்புட் கொடுக்குறாங்க. அதே 12 வருவாங்க, இல்லை 16 வருவாங்க, அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜிக்கான காரணகர்த்தா நோக்கியா 808 டிசைன் பண்ண இன்ஜினியர்ஸ். அதுல முக்கியமான லீட் டைரக்டர் வந்து இந்த டேமியன் டின்னிங் அப்படிங்கிறவரு. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க தேடி பார்த்தீங்க. எதுக்காக நாங்க இதெல்லாம் சொல்றோம்னு பாத்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் புதுசு கிடையாது, பழசுதான். எல்லாமே வந்து பழசுதான். அதனாலதான் இன்னமும் 808க்கு ஃபேசினேஷன் இருக்கு. அதுக்குதான் வந்து நிறைய தடவை சொல்லிட்டு இருந்தேன். எப்படின்னா அந்த டைம்ல வந்து எல்லாம் குழந்தையா இருந்திருப்பாங்க. இப்போ இருக்கிற ஆக்டிவ் ஜென்ரேஷன் வந்து குழந்தையா இருந்திருப்பாங்க. கண்டிப்பா. அண்ட் நம்ம ஜென்ரேஷன்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பிக் பாஸ் இதெல்லாம் பாக்குறதுக்கு இப்போ டைம் கரெக்டா போயிடுது. அதனால டெக் ஃபாலோ பண்றாங்கன்னு தெரியல. கண்டிப்பா. இப்போ டெக்ல அதிகமா இன்ட்ரெஸ்ட் காட்டுறவங்க யாருன்னு பார்க்கும்போது கரெக்டா எனக்கு தெரிஞ்சு டீனேஜ் அண்ட் 20ஸ்ல இருக்கிறவங்க ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்க. கண்டிப்பா. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஏஜ் அப்படியே அதுக்கு முக்கியமான ரீசனும் வந்து அங்கதான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இல்லையா. இப்போ நம்ம வளரும் போது பார்த்தோம் அப்படின்னா வேரியஸ் அதர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருந்துச்சு. அப்போதான் வந்து ஐடி செக்டார்னு தான் சொல்லுவாங்க, டெக்னு சொல்ல மாட்டோம். ஐடி செக்டார் இருந்துச்சு, ஆட்டோமொபைல் செக்டார் இருந்துச்சு, அந்த மாதிரியா இருந்துச்சே தவிர இப்போ எங்க போனாலும் உங்களுக்கு டெக் ஜாப்ஸ் இருக்கு இல்லையா. ஆட்டோமொபைல் செக்டார்லயும் டெக் ஜாப், ஐடிலையும் டெக் ஜாப். ஆனா ஐடி அப்படிங்கிறது வேற மாதிரி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அது வேற, கன்சியூமர் டெக்னாலஜி வேற, இந்த டெக்னாலஜி அந்த டெக்னாலஜின்னு டெக்னாலஜியே பல பரிமாணங்கள்ல பிரிஞ்சு இருக்குது. ஸோ அந்த விதத்துல பார்த்தா நம்ம இப்போ வர பசங்க எல்லாருமே ஜாப் ஓரியன்டா தான் அதுல இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க இல்லையா. விச் இஸ் வெரி குட். ஜாப் ஓரியன்டாவும் இருக்காங்க, பிளஸ் அதே மாதிரி ஆண்டர்பிரினர்ஷிப் ஓரியன்டாவும் இருக்காங்க. கண்டிப்பா. இதுல இன்னொன்னு என்னன்னா, நம்ம ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களுக்கு ஆல்ரெடி டூ மச் ஆஃப் கமிட்மெண்ட். கண்டிப்பா. மேக்ஸிமம் எல்லாருமே ஃபேமிலி செட்டில்டு, அது நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுக்கு இடையில வந்து டெக் இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். பிளஸ் ஜாப் மாத்துறதுக்கான ரிக்வயர்மெண்ட்ஸோ இல்ல அதுக்கான நெசசரி இதுவும் இல்ல. ஜாப் மாத்துறதுக்கான ரெக்வயர்மெண்ட் இல்லாட்டி நெசசிட்டி எல்லாம் வந்தாலும் கூட மாத்துறதுக்கு எல்லாருக்கும் பயம் இருக்கும். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழ்வாங்க. கண்டிப்பா. ஆமா ஆமா. இந்த இஎம்ஐங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதத்துல நமக்கு பிரச்சனை தான். அது நம்மள ஒரு நிறைய இடத்துல நம்ம கையை கட்டி போட்டுரும். பட் 808 எங்க ஆரம்பிச்சு எங்க போயிருக்கு பத்தியா. 808 சம ஃபேசினேஷன் வந்து எப்பயுமே இருக்குங்க. அதாவது எப்பயுமேனா இதுக்கு இன்னும் 10 வருஷம் கழிச்சு கூட அதுக்கு மேல ஃபேசினேஷன் இருக்கும். ஆமா, இந்த கேள்வி நியாயமான கேள்விடா. பரத்குமார் கேட்டிருக்காரு. பரத்குமாரோட கேள்வியை நான் சொல்றேன், சொல்லுங்க. ஏன்னா ப்ரோ, அப்புறம் இந்த ப்ராக்சிமிட்டி சென்சார் எப்படி ப்ரோ
முக்கியமான ஒரு சென்சார் தான். அப்புறம் நிறைய பேர் ஹார்ட்வேர் சென்சார் தனியா கொடுக்காம இந்த சாஃப்ட்வேர் மூலமா வந்து சென்சாரை கண்ட்ரோல் பண்றேன்னு சொல்லி சாகடிக்கிறாங்க என்ன மாதிரி சொல்லியிருக்காரு. எப்படின்னா நீ நல்லா ப்ராக்சிமிட்டி சென்சாரும் ஆம்பியன்ட் சென்சாரும்டா. இந்த சாம்சங் என்ன பண்ணான்னா 3 வருஷம் 4 வருஷம் முன்னாடி நம்ம வந்து போனர் அப்போ பீக்ல இருக்கும்போது நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுட்டு வந்தோம்ல, அந்த டைம்ல M30s எல்லாம் சாம்சங் என்ன பண்ணிருப்பான்னா ஃப்ரண்ட் கேமராவை தான் தலைவர் வந்து ப்ராக்சிமிட்டி ஃப்ரண்ட் கேமராவே ஆம்பியன்ட் சென்சாரா யூஸ் பண்ணிட்டு இருப்பாப்ல, எக்ஸ்போஜர் கண்ட்ரோல் வச்சு பிரைட்னஸ் ஏத்துறது இறக்குறதுன்னு. சோ ஏன் இந்த மாதிரி ஒரு சிலர் பண்றாங்க இன்னும் கூட அந்த மாதிரியான ஒரு கேள்வி கேட்கறது. ஏன்னா இப்போ ப்ராக்சிமிட்டி அண்ட் ஆம்பியன்ட் வந்து ஹார்ட்வேராவே பிரசன்டா இருந்தா எப்படி இருக்கும், அதை விட்டு ஏன் இந்த மாதிரி உருட்டுறாங்க சாஃப்ட்வேர் வச்சு சாகடிக்கிறாங்கன்னு கேட்கறாரு. ஏன் அப்படின்னு கேக்குறாரா? அதுக்கு ஒரே ஒரு ரீசன் வந்து அந்த பெசல்லெஸ் டிஸ்பிளே தான், வேற எதுவுமே கிடையாது. அந்த இப்போ கூட நம்ம அந்த சில போன்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ராக்சிமிட்டி சென்சார் வந்து டிஸ்பிளேக்கு அடியில் அடங்கும், அது ஒரு இடத்துல துடிக்கும். செகப்பு கலர்ல பாத்தீங்கன்னா டக்க 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 டக்குன்னு துடிக்கும். அந்த ப்ராக்சிமிட்டி சென்சார் என்னது ப்ரோ, ரொம்ப சிம்பிள் தான். அது ஒரு பீம் அனுப்பும், அந்த பீம் அனுப்பும் போது ஏதாவது இடிச்சிச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு சிக்னல், இடிக்கல அப்படின்னா அது வந்து தட்டிக்கிட்டே இருக்கும். தட்டிருச்சுன்னா டிஸ்பிளே ஆஃப் ஆயிடும், அவ்வளவுதான். ஆனா அது எப்போ ஆக்டிவா இருக்கும்னா எப்ப பாரு ஆக்டிவா இருக்காது. ஒரு போன் காலோ இல்லாட்டி ஒரு வாட்ஸ்அப் வீடியோ காலோ இல்லாட்டி வாட்ஸ்அப் போன் காலோ இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு கால் ஏதோ ஒரு ஆடியோ கால் ரிலவெண்டா நடந்தா மட்டும் ப்ராக்சிமிட்டி சென்சார் ஆக்டிவா பாப்பல. சாஃப்ட்வேர்ல ஏன் பண்றோம்னு நினைக்கிறாங்க பெசல் டிஸ்பிளே, அதுக்காக பெசல் டிஸ்பிளேல அது ஒரு ஓட்டையா இருக்குது. நீங்க ஐபோன்ல எடுத்து பாருங்க, மேல வந்து அவன் அந்த ஃபேஸ் ஐடிக்காக ஒண்ணு வச்சிருந்தான் இல்லையா, அதுல வந்து ப்ராக்சிமிட்டி சென்சார் 3D டெப்த் சென்சார் எல்லாமே இருந்துச்சு, கலர் டெப்த் சென்சார், அந்த இந்த ட்ரூ டோன் டிஸ்பிளேக்காக அந்த மாதிரிலாம். இப்போ அவன் வந்து அதை ஸ்டில் அதெல்லாம் எடுக்க முடியாதனாலதான் அதை மினியேச்சரைஸ் பண்ணி ஐலாண்டுன்னு போட்டு வச்சிருக்கானே தவிர மெயின் ரீசன் அதுதான் ப்ரோ. இப்போ ஆண்ட்ராய்டில் வந்து எல்லாரும் வந்து பெட்டர் தான் ஐபோன் அப்படின்னு காமிக்கணும் அப்படிங்கிறதுனால பின் ஹோல் டிஸ்பிளேக்கு மூவ் ஆனதுனால ஒன்று. ரெண்டாவது வந்து நீ சொன்ன மாதிரி ஆம்பியன்ட் சென்சாரும் சரி ப்ராக்சிமிட்டி சென்சாரும் சரி இப்போ இருக்க டெக்னாலஜிக்கு இன்னும் குட்டியாயிட்டே போனனால இப்போ இந்த போன்லாம் இந்த சைட்ல வைக்க முடியுது. ஆமா, அந்த பெசல்லே வைக்கிறாங்க. ஆமா, அந்த பெசல் அந்த டிஸ்பிளேக்கும் அந்த பெசலுக்கும் நடுவுல இருக்கிற ஏரியால இப்ப வைக்க முடியுது. அந்த அளவுக்கு சின்னதாயிடுச்சு, ப்ராசர் மட்டுமா சின்னதாகும், எல்லாமே சின்னதாயிட்டே போகும். நானோமீட்டர் அப்படிங்கிறது வெறும் ப்ராசருக்கு மட்டும் கிடையாது ப்ரோ, அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த நானோமீட்டர் அப்படிங்கிறது பேசிக்கலி எவ்வளவு சின்னதா லைன் வரைய முடியும் சிலிக்கான்ல அப்படிங்கிறது தான். எஸ், அந்த சிலிக்கான் லைன் வரைகிறதுன்றது வெறும் ப்ராசருக்கு மட்டும் கிடையாது, எல்லா சிப்புக்கும் தான். அடுத்து ஷான் ஒருத்தர் என்ன கேட்டிருக்காருன்னா, ஐயா அந்த சைனீஸ் பிராண்ட் அப்டேட்ல சுதப்பிடுறாங்க ஐயா, பேசாம செகண்ட் ஹேண்ட்ல ஐபோன் ஒன்று வாங்கிடலாமா அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காரு. அப்டேட்ஸ், ஆமா. இதுதான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஐபோன் வாங்கலாம், ஆனா செகண்ட்ஸ்ல ஐபோன் வந்து சப்போஸ் 20, 30, 40K வரைக்கும் வாங்குறோன்னே இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறோம்னா செகண்ட்ஸ் வாங்குறதா இருந்தா பேட்டரியை செக் பண்ணி பேட்டரி மாத்திக்கோங்க, அப்போ உங்களுக்கு நல்லா இருக்கும். கரெக்ட். ஃபர்ஸ்ட் மெயின் ப்ராப்ளம் வந்து அதுதான், பேட்டரி ஹெல்த் அப்படிங்கிறது ஒரு மெயின் ப்ராப்ளம். அப்புறம் இன்னொன்று என்னது அப்படின்னா, நீங்க இவ்வளோ நாள் ஆண்ட்ராய்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, இப்போ ஆப்பிள் அப்படின்னும் போது அது கூட கம்ஸ் வித் ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச்சு. அந்த ஈகோ சிஸ்டம் அப்படிங்கிறத வந்து தூண்டத்துக்காகவே அவன் வந்து நிறைய இது வச்சிருப்பான். அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து வெறி ஏத்தும். அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சுதான் இந்த முடிவு எடுக்கிறீங்களா அப்படிங்கிறது நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ப்ராப்ளமா இருக்க மாதிரி தெரியல இல்லடா, ஏன்னா எல்லாரும் நீ யூஸ் பண்ணுவேன் நானும் யூஸ் பண்ணுவோம், நாங்க 2 பேருமே ஐபோன் யூஸ் பண்ணுவோம், எங்களுக்கு அது ஒரு பிரச்சனையே கிடையாது. நாங்க எக்கோ சிஸ்டம்ல எதுவுமே பண்றது இல்லை. எப்போ எங்களுக்கு கொஞ்சம் காண்டாகும்னா டப்புனா இருக்க டேட்டாவை பிசில காப்பி பண்ணணும், சம்டைம்ஸ் சொதப்போம், அந்த ஒரு டைம் மட்டும் தான் காண்டாகும். ஸோ அப்போதான் உங்களுக்கு என்ன தோணும்னா, பிசில காப்பி பண்ண இவ்வளவு கடுப்பா இருக்கு, ஒரு மேக் எக்ஸாக்ட்லி அப்ப நம்மள தூண்ட வைப்பான். மேக் இதுல எல்லாம் கொண்டு போனா நம்ம டப்புன்னு ஆட் டிராப் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஆக்சசரிஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லி ஆப்பிள்ல, எல்லாமே வந்து அந்த விதத்துல இந்த சில பைக் கார்லாம் வாங்கினா சர்வீஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பிராண்ட் ஆப்பிள் பாத்துருக்கல. எது ஐபோன் 14 வரைக்கும் பேக் டோர் டேமேஜ் ஆனா ஜாஸ் 30K, சரியா? ஓகே. அதே இப்போ 15ல வந்து சீப் ஆயிடுச்சு. ஓ, 13K. ஏன் இந்த லேட்டஸ்டா மாத்தினாங்கல்ல அந்த கிளாஸ் பின்னாடி கான்செப்ட் ரீப்ளேஸ் பண்ற எபிலிட்டி. அப்படியா? ரைட் ரிப்பேர்னாலயா? அதனால வந்து ஆனா இப்போ சீப் ஆயிடுச்சுன்னு உடனே எனக்கு சீப் பண்ணனா, அப்பயும் சாம்சங்கோட ஃபிளாக்ஷிப்போட காசு வந்து பேக் டோர் வந்து 2000 ரூபாய், இப்பயும் ரேட்ல தான் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய கடி தான். இந்த மாதிரி நீங்க சொன்ன ஆக்சசரிஸ் ஒரு பக்கம், இன்னொன்று பார்ட்ஸ் அவைலபிளா இருக்கும் ஆனா காஸ்ட்லியா இருக்கும். பிளஸ் வெரி ஹார்ட் டு ரிப்பேரா இருந்துச்சுல்ல, ரைட் டு ரிப்பேர் ப்ராப்ளம் இருக்கு எப்பயுமே ஐபோன்ல. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி நீங்க மூவ் பண்ணுங்க. ஜஸ்ட் அப்டேட்ஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா அப்டேட்ஸ்லாம் ஒரு பெரிய விஷயமா தெரியல ப்ரோ. அதே மாதிரி honestly speaking, ஆமாமா, அப்டேட்ஸ் பத்தி நம்ம யோசிக்கிறது இல்ல, அதான் ரொம்ப பெருசா யோசிக்கிறது இல்ல. 1 year 2 yearsக்கு அப்டேட் கிடைச்சதுனாலே போதும் அப்படிங்கிறது தான் வந்து. பத்தி நீ சொன்ன உடனே தான் உனக்கு தோணுச்சுடா, இப்போ ஒரு பிரசன்டர் டேட்டாவை கொண்டு வந்து நான் எல்லாருக்கும் சேர்க்கணும்.
இப்போ இதுல கன்சியூமர்ஸ் எல்லாரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னும் போது இப்போ ஒன்ன மாதிரி ஒருத்தர் பாக்குறாருன்னு அவர் என்ன சொல்லுவாருன்னா ப்ரோ அப்டேட் வந்தா வருது வராட்டி போகுது ப்ரோ, போன் வாங்கிட்டேன் சார்ஜ் நிக்குதா, கேமரா நல்லா வேலை செய்யுதா, நல்லா யூஸ் பண்ண முடியும்ல, அது நீ. இன்னொருத்தர் வந்து என்ன கேட்பாருன்னா ப்ரோ அப்டேட் பண்ணி பண்ணி பழகிட்டேன், ஒரு அப்டேட் வந்ததுன்னா அந்த போன்ல ஏதோ ஒரு சேஞ்ச் நடந்த மாதிரி ஒரு திருப்தி, அப்டேட் கரெக்டா வந்துருமா, இப்படியும் ஒரு சிலர் இருப்பாங்க. இப்போ நான் வீடியோல நான் வந்து இப்போ ஒரு பொருளை பத்தி சொல்லும் போது என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா வருமா வராதா அப்படின்றத நான் எனக்கு இவர் என்ன சொல்றாருன்னு புரியுது. இப்போ இது ஐபோன்லயே இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க கேட்டு யோசிச்சு பாருங்க. அதாவது அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் போன் நாசமா போயிருது இல்லையா. அதாவது OnePlus என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் OnePlus 70 வாங்கினானுங்க. ஓகேவா, அவங்க வந்து OnePlus வெறியர்களா இருந்தாங்க. அவன் OnePlus 70ல இருந்து இப்போ S23 அல்ட்ராக்கு மூவ் ஆயிருக்காங்க. The reason was update ruined the phone. உண்மைதான். நான் என்ன பண்ணேன் தெரியுமா, 70, 7 Pro எல்லாத்தையும் Android 10 கூட்டு போயிட்டான் வா அப்படின்னு. அதான் சொல்றேன். S10 கொண்டு போனதும் நாம அதுக்கு ஓகே நமக்கு. ஆனா அது மத்தவங்களுக்கு வந்து Android 13 இல்ல அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கு. இல்ல சாயங்காலத்துல இருந்து கையில நடுங்க ஏன்டா டவுன் கிரேட் அப்டேட் வரலங்க அப்படி. சோ அந்த மாதிரி இந்த அப்டேட் பிரச்சனை வந்து அதனால தான் நான் என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா, ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு அப்டேட்டே இன்னைக்கு ஒரு ப்ராப்ளமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன். அது கீழே என்ன கமெண்ட் போட்டாருன்னா, உங்களை மாதிரி ஆளுங்க தாங்க அப்டேட் இந்த போனுக்கு வரது இல்லை, இந்த பிராண்ட் மட்டும் தான் அப்டேட் கொடுக்குறான், இந்த பிராண்ட் மட்டும் தான் அப்டேட் கொடுக்குறான்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்டேட் கொடுக்குறானா இல்லையாங்கிறத நான் சொல்லாம எப்படி விட முடியும்? அவன் ஸ்லைட்ல போடுறான்ல, அவன் போட்டா போடுறான் மச்சி. பார்க்க வரதுல ஒரு சிலர் பார்த்தா எதுல அப்டேட் வரும்ன்றதையும் பார்க்க வருவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. எதுல வந்து அப்டேட் எனக்கு டக்கு டக்குன்னு வரும் ப்ரோ சொல்லுங்க அப்படின்னு கேட்கற ஆளுங்களும் கண்டிப்பா உண்டு. இப்போ வருது பண்ணாது உங்க இஷ்டம், இது வேற. ஆனா அப்டேட் வருதா வரலையானே நம்ம சொல்ல முடியாம இருக்க கூடாதுல்ல. கண்டிப்பா. சோ அதனால நம்ம சொல்லிட்டு இருந்தோம். சோ அது ஒரு வேலிடான ஒரு பாயிண்டா தோணுச்சு இந்த அப்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, இந்த ஹைப்பர் வாய்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு, ஸ்மூத்னஸ்லாம். ஆனா பேட்டரி லைஃப் அடி வாங்குது. சோ அதுக்கு தான் என்ன பண்ணேன்னா ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சோ அதுக்கான ஃபீட்பேக்கா வந்து பிரபாகரன்லாம் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க சொன்ன மாதிரி நான் Mi 12 Proல வந்து பேட்டரி செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணேன். ஓகே 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 சொல்லியிருந்தாரு. சோ நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க சிஸ்டம் வந்து இந்த மாதிரி நான் மாத்தினதும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹாப்பி தான். சூப்பர். அடுத்து என்ன இன்னொருத்தர் வந்து கேட்டிருக்காரு சாம் டேனியல்னு, 2 டவுட் இருக்கு ப்ரோ. பேட்டரி பேக்கப் வந்து இது எதுக்கு கேட்டிருக்காருன்னா, அந்த பட் TWS பேட்டரி மாத்தினாங்க. அப்ப கேட்டிருக்காரு does battery backup differs on each bud after changing on one side? கண்டிப்பா ப்ரோ, டவுட்டே வேணாம். does it get fast charged like the other one? ஓகே, அதான் பேட்டரி தான். பேட்டரி கூட இவங்க வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு வந்து ஒரு சிப் யூஸ் பண்றாங்க. அது இதுலயே தான் இருக்கு. அது சிப்பு தனியா இருக்கு, பேட்டரி தனியா இருக்கு. சோ நம்ம வந்து சிப்பு மூலமா இவங்க வந்து அந்த பேட்டரிக்கு அனுப்புற வோல்டேஜ் அப்படிங்கறது பேட்டரி தாங்குமா இல்லையா அப்படின்னா அது தாங்கும். அது சிப்பு தான் தாங்காது யூசுவலா. சோ அதுக்கு தேவையான சிப்பு தான் அவங்க வந்து போட்டிருக்காங்க. சோ அதுல பிரச்சனை இருக்காது. ஃபாஸ்ட் தனியா இன்னொரு ஷார்ட் வீடியோ கூட போடலாம்னு தோணுதுடா. ஏன்னு பார்த்தனா ரொம்ப ஆழமா இந்த மாதிரி சின்ன சின்ன காம்பனன்ட்ஸ் ஹேண்டில் பண்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, எந்த பிராண்டுமே வந்து இந்த மாதிரி வியரபிள்ஸ்க்கு வந்து நீங்க 5 வாட் 10 வாட் போடுங்கன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. இப்பெல்லாம் எல்லாரும் ஆர்ஓ கலர்ல 120 வாட்ல போய் சார்ஜ் போடுறாங்க. போடும்போது என்ன ஆகுதுன்னா, சிப் இருக்கு உள்ள ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. ஆனா எங்க ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குன்னா, கேஸ் எதுவும் ஆயிடாதான், பட்டு வந்து ஏதாவது வாய்ப்பு இருக்கா. பட்டுக்கு டேரக்டா என்ன பண்ணா, பட்டும் சார்ஜ் ஏறிட்டு இருக்கும்ல கேஸ்ல இருந்து. சோ அதுக்கு ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு பீட்டர் ப்ரோ கூட அதான் சொல்லிட்டு இருந்தாரு. ஓகே ஓகே ஓகே. இது கொஞ்சம் பெஸ்ட். நீங்க வந்து பவர் பேங்க் வச்சு சார்ஜ் பண்றதா என்ன கேட்டா, அதுல கூட ஞாபகம் இருக்கடா பவர். ஐயோ அதுல கூட லோ பவர் மோட். ஆமா. இன்னொன்னு நான் என்ன தெரியுமா நினைச்சேன், இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் லேப்டாப்ஸ்ல எல்லாமே USB 3 போர்ட்டா இருக்கு. அது 18 வாட் வரைக்கும் வெளில தள்ளி விடுது. இதுவே கொஞ்சம் பழைய லேப்டாப்ஸ்லாம் இருக்கு பாத்தியா, அதுல எல்லாம் வந்து 5 வாட் அவ்வளவுதான் வரும். சம்டைம்ஸ் வந்து 2.5 அவ்வளவுதான் வரும். சோ அதுல போடுறது கொஞ்சம் சேஃபா ஃபீல் ஆகுது. ஓல்டர் USB ஸ்டாண்டர்ட்ஸ்ல போடுங்க. நம்ம பழைய சார்ஜர் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை யூஸ் பண்றது பெட்டர். எனக்கும் அப்படிதான் ஃபீல் ஆகுது. ஏன்னா இப்போ ரீசெண்டா பார்த்தோம்னா அந்த ERD-யோட சார்ஜர்லாம் ஒன்று வாங்கினேன். எதுக்கு ஃபோன்ஸ்க்காக வாங்கினேன். முக்கியமா மோட்டோரோலா ரேசர் V3 ஞாபகம் இருக்கா? ஆமா. 2.5 வாட்ல தான் சார்ஜர் சொல்லி தேடி போய் வாங்கிட்டேன். ஆமா ஆமா. சோ அந்த மாதிரியான பிரிக் நான் வச்சிருக்கேன். அதோட மேக்ஸிமம் அவுட்புட் 2.5 வாட் தான். சோ அதுல ஒரு டைப் C மாட்டி வச்சிட்டோம்னு வையேன், இந்த மாதிரி எல்லா வியரபிள்ஸையும் அதிலே சார்ஜ் பண்ணிக்கலாம். சூப்பர். அடுத்து என்னன்னு பார்த்தோன்னா, இவரு கிட்ட இருந்தது வேற லெவல்ல இருந்தது. என்னன்னா சிஸ்டம் ஃபைல் சைஸ் வந்து என்னோட S23ல 60 GB இருக்குன்னாரு. எனக்கு அப்படியே ஹார்ட் அட்டாக் இருந்துச்சு. 60 GB? வாய்ப்பே இல்லையே. அது ஏதோ மிஸ்டேக், உள்ள ஏதோ லெவல் ப்ராப்ளம் இருக்கு. இதுக்கு ஒரு என்ன பண்ணனும்னா இருக்கிற டேட்டா பேக்கப் எடுத்து ரீசெட். அதாவது ஆமா ஆமா ஆமா, இது மேபி நீங்க நிறைய அப்டேட் பண்ணும்போது உங்க ஃபோன் தெரியாம பேக்கப் ஆயிருக்கு. இந்த விண்டோஸ்ல நான் பாத்திருக்கேன். அது விண்டோஸ்ல அப்டேட் பண்ணா அவன் வந்து உங்களோட ஓல்டு சிஸ்டம் windows.oldனு ஒரு ஃபைல ஃபோல்டரை சேவ் பண்ணி வைப்பான். அது எவ்வளவு பார்த்தா என்னோட மொத்த ஃபைல் எல்லாமே அதுல இருக்கும். அட பாவி, எதுக்குடா காப்பி பண்ணாத, இல்ல உங்களுக்கு அப்புறம் போயிடுச்சுன்னா அப்படின்னு. டேய் தெரியும்டா, எனக்கு நானே வச்சிருக்கேன்டா பேக். இல்ல அவன் வந்து என்னன்னா இந்த ரெக்கவர் சாஃப்ட்வேர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வச்சிருப்பான். அதுக்காக ரீஸ்டோர்க்காக தான் ரீஸ்டோர் பண்ணிட்டு பூட் பண்ணும்போது போயிட்டு ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். டேட் வைஸ் வச்சிருப்பான்.
அதுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணி காமெடி மேபி இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கலாம் ப்ரோ. நீங்க வந்து பெஸ்ட் யூ டேக் டு தி சர்வீஸ் சென்டர் அவங்க வந்து ஃபிளாஷ் பண்ணி கொடுத்துருவாங்கல்ல, நம்ம ரீசெட் பண்ணலாம். சரி, நம்ம கூட ரீசெட் பண்ணி பார்த்துடலாம். இதுல ஆப்பிள்லயும் இதே மாதிரி நடந்திருக்குடா. ஏன்னா இப்போ ஐபோன் 14 ப்ரோவே 4 பேர் வச்சிருக்காங்கனாலும் ஒவ்வொருத்தரோட ஐபோன் 14 ப்ரோலயும் சிஸ்டம் ஃபைல் சைஸ் மாறுது. சரியா, அதுலயும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண என்ன ஆயிடுதுன்னா சைஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. அது ஏன்னு பார்த்தா அது வந்து என்ன பண்ணுதுன்னா பழைய மெமரி வெளில டிஸ்பேச் பண்ண மாட்டேங்குது. அதனால நீங்க வந்து அப்ப ரீசெட் பண்ணோன்னு சரி ஆயிடுது. அந்த மாதிரி ரீசெட் வேணா ட்ரை பண்ணுங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஐபோன் டெமோ யூனிட் வாங்கலாமா? ஐபோன் டெமோ யூனிட் அது மெயின் ப்ராப்ளம் வந்து இந்த பேட்டரி தான் இருக்கும், பேட்டரி ஹெல்த் தான் இருக்கும். பிளஸ் அது ஓட்டிக்கிட்டே இருக்காங்கல்ல டெமோ யூனிட், அதனால அதுல வந்து வேரண்டரும் இருக்கும். நீங்க வேரண்டர்னா வெளியில மட்டும் இல்ல, உள்ளேயும் உண்டு. ரொம்ப தீவிரமா யூஸ் பண்ணவர் எப்படி யூஸ் பண்ணிருப்பாரு யோசிச்சு பாருங்க. அதை விட ஒரு 10 மடங்கு அதிகமா யூஸ் ஆயிருக்கு அந்த போனுன்றது தெரிஞ்சுதான் நீங்க வாங்கணும். இன்னொன்னு என்னன்னா, நமக்கு என்ன பயனோட தண்ணியில போட்டிருந்தாலும் யாரும் சொல்ல போறது இல்ல. ஆமா, நேரம் வந்து இங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு அரிசியில வச்சிருப்பாங்க. ஆப்பிள் வர சொல்லியிருக்கான், தண்ணியில போட்ட போன அரிசியில வச்சீங்கன்னா வாரண்டி கிடையாதுன்னு. தண்ணியில போட்டாலே வாரண்டி கிடையாது. இதுல சம்டைம்ஸ் இந்த டெமோ யூனிட்ல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, டெமோக்காக வச்சு அதுக்கப்புறமா அவங்க டெமோல இருந்து எடுத்துட்டாங்க அதை ஏதோ ஒரு ரீசனுக்காக. இந்த மாதிரி போன்ஸ்ல பேட்டரி ஹெல்த் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இல்ல அந்த மாதிரி போன்ஸ் ஆர் நீங்க அதை வாங்கி ஒரு ட்ரஸ்டட் ரெப்யூட்டட் செல்லர் கிட்ட நீங்க வாங்குனீங்க அப்படின்னா தெளிவா கேட்டுக்கோங்க, பேட்டரி மாத்திருக்காங்களா இல்லையான்னு. ஆமா, அதை மட்டும் நீங்க தெளிவா கேட்டுக்கணும். ஓகேவா? டெமோ யூனிட்ன்ற போது பேட்டரி கண்டிப்பா ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும், அதுல டவுட்டே வேணாம். அது இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ரொம்ப இன்டென்சிவ் யூஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் ஸ்கிரீன் பர்ன் ஆயிருக்கும். அதுவும் உண்டு. ரெண்டாவது என்னன்னா, ஐபோன் பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வான்டேஜ் அட்லீஸ்ட் பேட்டரி ஹெல்த் காமிச்சிரும். ஸோ நம்ம மாத்திரமா நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். கரெக்ட். ஆண்ட்ராய்ட்ல அது ஆண்ட்ராய்ட்ல வந்து இப்போ ஏதோ ஒரு சில ஆப் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஆண்ட்ராய்ட் சைட்ல எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னு பார்த்தோன்னா, சாம்சங் கூட அந்த கான்ஃபிடென்ட்டா பேசல. இந்த ஓப்போ ஷாமி வந்து என்ன சொல்றாங்கன்னா, 5000 mAh பேட்டரி இருக்குன்னா 800 சைக்கிள்ஸ் முன்ன இப்ப இல்ல 120 வாட் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது 800 to 1000 சைக்கிள்ஸ் நீங்க சார்ஜ் பண்ணீங்கன்னா அப்பதான் அது வந்து 4000 mAh மாறும்னே சொன்னாங்க. தெரியுமா? சோ ஆச்சரியமா இருக்கு. அவங்க தான் வந்து இப்ப இந்த சார்ஜிங் ஆஸ்பெக்ட்ல வந்து கொஞ்சம் ரொம்ப புஷ் பண்றாங்க, ஆர்என்டி அதிகமா பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, அவங்க தான் பேட்டரி டெக்னாலஜில வந்து நம்பர் 1, அதுல டவுட்டே இல்ல. சோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. சோ அவங்க வந்து டெமோ ஃபோன்ஸ் வாங்குறது ப்ராப்ளம் இல்ல, நல்லா அலசி ஆராய்ச்சி வாங்கிக்கோங்க. ரெண்டாவதுடா, இப்போ இது சொல்லணும்னு நினைச்சேன்டா, இப்போ கூட ஒரு சிலர் என்ன கேட்டாங்கன்னா 10s வாங்கட்டுமான்னு கேட்டாங்க. நிஜமாவே நல்ல ஃபோன் தான். ஓகே, ஆனா இப்போ ஆப்பிள் வந்து ஒரு சில ஆங்கிள் ரொம்ப காண்டாகுது எனக்கு. என்னன்னா, சாஃப்ட்வேர் சப்போர்ட் இருக்குல்லடா, ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. ஆப் சப்போர்ட் ஆக மாட்டேங்குது, சீரியஸா டார்ச்சர். ஆமா ஆமா ஆமா, இத அவங்க கொஞ்சம் மாத்திக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி நாங்களே வந்து 10s வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இப்போ கேட்டா நாங்க ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா எல்லாமே ஆப் எல்லாமே அவுடேட் ஆன மாதிரி பண்ணிட்டான். இந்த 10 வேற ஆல்ரெடி அவுடேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு வருஷத்துக்கு கழிச்சு என்ன ஆயிடும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஆப் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். எல்லாம் ஆன்டிக் மாடல்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ 10 எப்படிப்பட்ட மாடல்? 10 ஆன்டிக் மாடலாங்க. 10லயே இருக்குதுலயே இப்போ நம்ம எங்க 15ல தானே இருக்கோம். 5 ஜெனரேஷன் ஓல்டு தானே அது. அதுக்கே ஆன்டிக்கா? அதுதான் கடுப்பா இருக்குடா. ஏன்னா இன்னும் கூட பார்த்தா Nexus 5 Nexus 7 எல்லாம் யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஆமா ஆமா ஆமா, என்னடா இதெல்லாம்? அந்த Nexus 6 இதுதான் Nexus Tab 7. இன்னொரு வீடியோல நம்ம சொன்ன மாதிரி ஹைப் ப்ராடக்ட். ஆமாடா, லைஃப் பாருங்க. அதாவது நிஜமாவே வெல் கேப்பபிள் ஹார்ட்வேர். என்ன ஐபோன்ல என்ன பிரச்சனை? ஐபோன்ல நாங்க இவ்வளோ நாள் வந்து நாங்க வெயிட் பண்ணி, அதாவது amount of money we spend is definitely ஒரு 5 வருஷம் 6 வருஷம் வரும். அந்த மாதிரி மணி அது. அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டு அது வரல அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அமெரிக்கால வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அமெரிக்கால வருஷம் அந்த கான்ட்ராக்ட் கேரியர் கிட்ட போயிட்டு சும்மா எக்ஸ்ட்ரா அப்கிரேட் பண்றதுக்கு நான் என்ன அவ்வளோ பெரிய பிஸ்து மாதிரி இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இங்க நானே ஒரு 250 ரூபா ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு அதுல டெய்லி டேட்டாவை ஓட்டிக்கிட்டு ஏதோ ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையை. அது அமெரிக்கா பாலிசி இங்க செட் ஆகாதுங்க. அது ஆனா அவன் பாருங்க, அவன் ஒரு பாலிசி தான் வச்சிருக்கான். அதான் கொஞ்சம் கடியா இருக்கு. அதனால நீங்க வந்து யார் இப்ப எந்த போன் வாங்குறதா இருந்தாலும் ஐபோன் வந்து எப்பயுமே ஒரு 2 ஜெனரேஷன் மாதிரி வாங்கிக்கோங்க. எப்படின்னா அட்லீஸ்ட் இப்போ போய் யாராவது வாங்குறதா இருந்தால் 11 வாங்கலாம் மினிமம். 11 கூட நான் சொல்ல மாட்டேன். ரீசன் என்னன்னா, அகைன் 11 சீரிஸ்ல உங்களுக்கு 4G தான் இருக்கும். ஸோ 12 அண்ட் அபோவ் தான் இனிமே வாங்கி ஆகணும். இப்போ 12ல பேட்டரி லைஃப் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. விஷயங்கள் இருக்கும். 12 அப்புறமே பேட்டரி லைஃப் இப்போ வரைக்கும் பேட்டரி லைஃப் கொஞ்சம் பேத்தட்டிக்காக தான் இருக்கு. ஆனால் இதுல வந்து இந்த ப்ரோ மேக்ஸ் வேரியன்ட்ஸ்ல பேட்டரி நல்லா நிற்குது. ஆமா, ஓகேங்க. ஸோ இதெல்லாம் தான் உங்க கூட ஷேர் பண்ணணும், உங்ககிட்ட பேசணும்னு நினைச்ச ஒரு சில கருத்துக்கள் அண்ட் உங்களோட ஃபீட்பேக்ஸ். ஸோ இதோட நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்பா இருக்கும் சிவபரணி மற்றும் பரத்வாஜ். நன்றி, வணக்கம், குட் பை.